ஸோ கர்த்தர் நிமித்தம் துன்பப்படும் போது, கர்த்தர் நிமித்தம் நம்ம பரிகசிக்கப்படும் போது சந்தோஷப்பட்டு கழிப்போங்க. ஆனால் நம்ம எதிர்த்தவளுக்காக நம்ம ஜெபிப்போம், கர்த்தரை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதுகிற உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நம்பர்களை நீங்கள் அனுப்புங்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம். இலவசமாகவே உங்களுக்காக ஜெபிக்கிறோம், மனம் கலங்காதீர்கள். அதே போல் எங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பில் கொடுத்த 500 பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். 300 பிள்ளைகள் இந்த மழை காலத்தில் ரெயின்கோட், புதிய வஸ்திரங்கள் மற்றும் கிறிஸ்மஸ் கேக், பெட்ஷீட் எல்லாம் கொடுத்து விட்டோம். இன்னும் 200 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் செய்வீங்கள். சின்ன சின்ன பிள்ளைகள், சூதுவாத அறியாத பிள்ளைகள், இப்படிப்பட்ட நன்மைகளை ஒரு நாளும் பெறாதவர்கள். சரி, போகட்டும். இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லும் ஒரு காரியம், துன்பத்தில் இன்பம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் குறிப்பிடுகிறார், நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் துன்பப்பட்டால் அதுவே தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். எனவே அதை குறித்து கலங்க வேண்டாம் என்று சொல்கிறார். நீதி நிமித்தம் துன்பப்படும் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடைய என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் ஒரு பகுதி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடினாலும் இன்னொரு பகுதி, பெரும்பகுதி கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியும் அவள் வீடுகளை இடித்தும் அவளை கொலை செய்தும் அநியாயமாய் சிறைச்சாலையில் அடைத்தும் அவளை பயங்கரமாக பழிவாங்குகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இவளுக்கு தெரியாது, சரித்திரத்தை அவர் புரட்டி பார்த்தால் தெரியும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டவளுக்கு என்ன முடிவு வந்தது என்று இவளுக்கு தெரியாது. இவள் தாங்கள் செய்கிறது தங்கள் தெய்வங்களுக்கு தொண்டு செய்கிறோம் நினைக்கிறார். இல்லை, நிச்சயமாகவே தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். சமயம் வரும், அது எப்படி போட்டு இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கற்பித்த பாடத்தின்படி சத்துருவை நாம் நேசிப்போம், நம்மை துன்பப்படுத்துவதற்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கும் வட இந்தியாவில் பல ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு பல பாஸ்டர்கள் அநீதியாக கேஸ் போடப்பட்டு ஜெயில்களில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நைஜீரியா, அப்படி பல நாடுகளில் நடக்கிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். அவள் ஒரு வேளை வேறு பாஷையாக இருக்கலாம், ஆனால் அவர் நம்முடைய சகோதர சகோதரிகள். இப்படிப்பட்ட துன்ப நேரத்தில் நாம் எப்படி இன்பமாக இருக்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். அருமையான தெய்வ ஜனமே, ஒரு அருமையான ஒரு பணக்கார குடும்பம் இருந்தது. அந்த பணக்கார குடும்பத்தில் ஒரே ஒரு மகள் இருந்தாள். அவள் பயங்கரமான இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த மகளும் பாருங்கன்னா போய் படித்து நல்ல நிலைக்கு வந்தாள். அவளுக்கு கீழே சுமார் 20,000 பேர் வேலை செய்தார்கள். அப்படி வேலை செய்து இவள் ராஜ மரியாதையோடு கூட அவள் நடத்தப்பட்டாள். அவள் வருகிறாள் என்றாலே அவ்வளோ பேரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட ராணியை போன்ற சகோதரிக்கு திடீரென்று ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம்? அவள் அயல்நாட்டில் படிக்கும்போது இயேசு என்கிற வார்த்தைகள் கேள்விப்பட்டிருந்தாள். ஆனால் அதை பற்றி அவள் அக்கறை செலுத்தவில்லை. இருந்தாலும் அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி. உலகத்தில் பலர் பல கடவுளை கும்பிடுகிறார்கள், இந்த கடவுள் யார் என்று பார்த்து விடுவோம் என்றார். ஆனால் அவருடைய சமுதாயத்தில் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, ஒரே ஒரு காணக்கூடாத தெய்வம்தான். ஆனால் இவள் தைரியமாக ஒரு நாள் மிகுந்த கண்ணீரோடு, இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிறீரா, அல்லது எங்கள் மதம் சொல்லிக் கொடுத்தபடி நீர் செத்து விட்டீரா, அது சிலர் மறிக்கவில்லையா என்றெல்லாம் சுமார் 6 மணி நேரம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள். பாத்ரூமில் போய் கண்ணீர் வடித்தாள். அப்பொழுது இயேசுவோடு காட்சி அளித்த, மகளே, நீ தேடுகிற சந்தோஷம் சமாதானம் என்னிடத்தில் உண்டு, நீ கலங்காதே, உன்னை நான் ரட்சித்தேன், மீட்டு கொண்டேன் சொன்னார். அப்பொழுதுதான் இவளுக்கு தெரிந்தது, இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் தெரிந்தது. இயேசு துன்பத்திலும் அன்பை பாராட்டினார். தம்மை கொலை செய்தவர்களையும் பிதாவிகளுக்கு மன்னியும் என்று கேட்டார். இந்த மன்னிப்பின் மாட்சிமை அவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. எப்படி சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே, எனக்கும் இப்படி காட்சியளிக்கிறாரே, இவர் எப்படி சத்துருக்காக இவர் ஜெயிப்பார் என்று.
அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், மகளே, நான் சரீரத்தில் உலகத்தின் பாவங்களையும் பாடுகளையும் சாபங்களையும் சுமந்து கொண்டேன். அக்கிரமக்கால ஒருவராக எண்ணப்பட்டேன், தேவனால் கைவிடப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய முடிவு. ஏனென்றால் நான் கர்த்தர். என்னை மரணம் ஆட்கொள்ள முடியாது, மரணம் என்னை பிடித்து வைக்கவும் முடியாது. சாத்தானுக்கு என்னிடத்தில் வெற்றி இல்லை. ஆகவே 3ஆம் நாள் வெற்றியோடு நான் உயிரோடு இருந்தேன். நானே உயிரோடு இருந்தேன், ஒருவரும் என்னை உயிரோடு இருப்பதில்லை. அதே போல் அவர் சொன்னார், நான் பரலோகத்திற்கும் பூமிக்கும் வானத்து நட்சத்திரனுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். அவன் எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டது. நான் இப்படிப்பட்ட பாடலை கடப்பதற்கு முன் ஸ்தோத்திர பாடலை பாடினேன் என்று சொன்னார். இவருக்கு மிகுந்த ஆச்சரியம், சந்தோஷம். அதிலிருந்து இயேசுவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டாள். முடிவில் அவளை கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த ஒரு பாடம் அந்த நாட்டின் சட்டப்படி தரதனை இழுத்து அவருடைய ராஜ மரியாதை எடுத்து கிழித்து கந்தை துணியை போட்டு ஜெயிலில் வைத்து விட்டார்கள். ஜெயிலில் வைத்து விட்டது மாத்திரம் அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழித்து எல்லாருக்கும் முன்பாக அவளை பயங்கரமான தேச துரோகி என்று சொன்னார்கள். சற்று யோசித்து பாருங்கள். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பிறர் மீது அன்பையும் பாராட்டுகிற ஒரு குடிமகன் எப்படி தேச துரோகியாக மாறுவார்? சற்று யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர் பழிக்கு பழி வாங்குவதில்லை, கிறிஸ்தவர் ஒரு நாளும் பழிக்கு பழி வாங்குவதில்லை. அதனால் அவர்களை துன்புறுத்தலுக்கு ரொம்ப ஏகதாளம் ஏற்கிறது. போகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். ஸோ இவளை அப்படி இழுத்து கொண்டு போய் ஒரு நல்ல 8 அடி குழிக்குள்ளே வைத்து சுற்றிலும் கட்டையை வைத்து அவளை பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். கொளுத்த வேண்டும் என்று சொல்லி பீப்பாயாக பெட்ரோலை ஊற்றினார்கள். ஆனால் இந்த மகள் வாலிப பிள்ளை 27 வயசு, அதை குறித்து எதுவுமே கவலைப்படவில்லை. சத்தம் போட்டு துதித்தாள், ஹவ் கிரேட் thou art, ஓ லார்ட் மை காட் என்று அவள் யூனிவர்சிட்டியில் படித்த அந்த பாடலை சத்தமிட்டு பாடிக்கொண்டாள். சுற்றி இருந்த அந்த தீவிரவாதிகளுக்கும் மத போதர்களுக்கும் பயங்கரமான சட்டங்களை இயக்குநர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. இவள் எப்படி துதித்து கொண்டிருக்காள், அதிலும் சந்தோஷமாய் துதித்து கொண்டிருந்தாள். சரி, கொஞ்ச நேரத்தில் இவளோட உயிர் போயிருந்தால் அவள் உயிர் போகவில்லை. இவள் துதித்து சந்தோஷமாய் இயேசுவை நம்முடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது இவள் எத்தனை பீப்பாய் பெட்ரோல் ஊற்றினாலும் அந்த பெட்ரோல் எல்லாம் குளிர்ந்த தண்ணீராய் மாறிவிட்டது. இவளால் நம்பவே முடியவில்லை. அது மாத்திரமில்லை, 8 அடி குழிக்குள்ளே இந்த 5.5 அடி உள்ள எண்ணெய் போடுறாங்க, ஈஸியாக முங்கிடும் இல்லையா? அதற்கு பதிலாக ஒரு கரம் அந்த பிள்ளை தூக்கி கரைக்கு கொண்டு வந்தது. அதற்கு பதிலாக என்ன பண்ணிடுது, அந்த குழி எல்லாம் தண்ணீராய் நிரம்பி, தண்ணீர் நிரம்பும்போது என்ன ஆகும்னு சொல்லுங்கள்? தண்ணீருக்கு வெயிட் அதிகமாக, பெட்ரோலுக்கு வெயிட் அதிகமாக? யோசித்து பாருங்கள். ஸோ இந்த பெட்ரோல்லாம் வெளியே அவளை எதிர்த்து பரிகாசம் பண்ணி கற்கள் எடுத்து எரிய வேண்டும் என்கிற மக்கள் மீது நெருப்போடு கூட சென்றது. அவள் பயந்து ஓடினார்கள். பிற்பாடு அவள் எல்லாரும் அவளை தொடரவில்லை, அவளை விட்டு விட்டார்கள். அப்படி இருக்க அதில் ஒரு தலைவர் ரகசியமாக இந்த பிள்ளையை காப்பாற்றிய ஒரு பிரமரிடத்தில் போய் அந்த பிள்ளையிடத்தில் கேட்டாள், மகளே, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்படி வந்தது? ஏன் சிரித்து கொண்டிருந்தாய், ஏன் துதித்து கொண்டிருந்தாய் என்று சொல்லும்போது சொன்னாள், நான் தெய்வத்தோளை பார்த்தேன், பரலோகத்தில் கோடிக்கணக்கான சின்ன பிள்ளையை பார்த்தேன். அப்படியே உயிர் போனாலும் நான் அவளோட ஆடி பாடப்போ என்பதை பார்த்தேன். அதை நினைத்து தான் எனக்கு சந்தோஷம். ஆகவே அவரை துதித்தேன் சொன்னாள். ஆம், எனக்கு அன்பான மக்களே, கிறிஸ்துவ நிமித்தம் உங்களோட உறவினர்களால் அது உங்கள் சகோதர சபைகளால் சமுதாயத்தினால் பல விதத்தில் கஷ்டப்படுகிறீர்களா, பதவி நீக்கம் செய்கிறார்களா, கலங்கவே பயப்படாதீர்கள், சந்தோஷமாக இருங்கள். ஆனும் கூட ஒரு குறிப்பிட்ட ஆசையில் வேலை செய்யும்போது என்னை வேண்டுமென்று கோபப்படுத்தும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்தார்கள். நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், நான் பங்கும் பெற மாட்டேன், என் நம்பிக்கை வேறு சொன்னேன். உடனே அந்த ஓனருக்கு பயங்கர கோபம் வந்தது. உனக்கு 27,500 கொடுக்குறோம், அவ்வளோ வேஸ்ட், யூ கெட் அவுட் என்று சொன்னார். நான் சிரித்து கொண்டே சொன்னேன், தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ.
என்னை இன்றைக்கா நீங்கள் கேட்டாலும் சொன்னீங்களேன்னு சொன்னேன். அவருக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. வெளியே போ, நீ எப்படி திருச்சியில் பிழைச்சிருவ அப்படின்னு சவால் விட்டார். நான் பெரிய பணக்காரன். அவர் பேரை கேட்டால் ஆச்சரியம் முடியுங்க. நான் வீட்டுக்கு வந்து நல்லா பாடி துளிச்சு தூங்கினேன், எல்லாம் பண்ணேன். கடைசி என்னுடைய சம்பளத்தை வாங்க போகிற அன்னைக்கு அவர் இல்லை. அந்த அக்கௌண்ட்டை நான் சம்பளம் வாங்கும்போது முன்பின் தெரியாத ஒரு மார்வாடி, சேகர் என்று சொல்லக்கூடிய அருமையான மார்வாடி, என் தோளில் கையை வச்சு, பிரதர், நேற்று உங்கள் இயேசு எனக்கு காட்சி அளித்து உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொன்னார். நீங்கள் இவனுக்கு தான் அடிமையாக வேலை செய்யாதீங்க. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அபாரமான நம்பிக்கை. நான் கும்பிட்ற எல்லாவற்றையும் விட உங்கள் இயேசு தான் பெரியவர். அவர் என் வீட்டுக்கு வந்து சொன்னார், இந்த மாதிரி ஆனந்தரை வருவார், அவர் கிளினிக் ஆரம்பிக்க இவ்வளோ பணம் நீ கொடுன்னு சொன்னார். நீ நாளைக்கு வாங்க நான் தரேன்னார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒரு வாட்டிலாம் கேட்கலாம், அவர் திருப்பி கூட கேட்கல. முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா வேண்டான்னார். ஆனால் நான் திருப்பி கொடுத்துட்டேன், ஒரே மாதத்துக்கு கொடுத்தேன். பாருங்கள். ஸோ கர்த்தர் நிமித்தம் துன்பப்படும் போது, கர்த்தர் நிமித்தம் நம்ம பரிகசிக்கப்படும் போது சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆனால் நம்ம எதிர்த்தவளுக்காக நம்ம செபிப்போம், கர்த்தர்களை மாற்றுவார். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கு கடைசி காலம் நாம் வாழ்கிறோம். உமது நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் அநேகர் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நைஜீரியாவில் ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் சர்ச்சாக கொளுத்தி எரிக்கிறார்கள். அந்த பிரசிடெண்ட்டோ பொய் சொல்லுகிறார். அப்பா, பொய் மேலே பொய் சொல்கிறார், கம்யூனிஸ்ட் பொய் சொல்கிறார். அதே போல் கர்த்தாவே, பல நாடுகளில் நம் நாட்டிலும் இந்த காரியங்கள் வர வர வலுத்து வருகிறதப்பா. தேவனே, நீர் ஜீவனோடு இருக்கிறப்பா. இன்பத்தில் மாத்திரமல்ல, உம்மை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் மாத்திரமல்ல, உமக்காக துன்பப்படுகிற நம்முடைய எல்லா சகோதரர்களையும் கண்ணோக்கி பார். சேஷமாய் வட இந்தியாவிலே ஊழிய சேர மிஷனரி நீர் ஆசீர்வதி. கலக்கத்தில் அவருக்கு தைரியத்தை தாரும். தீமை சேரும் மத்தியில் அவனை வல்லமையாய் பயன்படுத்தும். மிகப்பெரிய அற்புதங்களை செய்து தீமை சேரும் உன் பக்கத்தில் வரும்படி செய். துன்பமில்லாத வீடு உலகத்தில் இல்லை, கஷ்டமில்லாத வீடு உலகத்தில் இல்லை. யாருக்குமே சமாதானம் இல்லை. அவை உம்முடைய இப்படி டென்ஷன் ஆகாமல், பழிக்கப்படி வாங்காமல் அவனுக்காக செவிக்க செய், ஸ்தோத்தரிக்க செய். உம்முடைய கஷ்டப்பட பிள்ளைகளுக்காய் உதவி செய்ய செய்யும். ஆசீர்வதி. சீக்கிரமாய் உம்மை வெறுக்கிறவர்கள் உம்முடைய அன்பை கண்டுகொள்ளும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.